ஆட்சி காமிச்சிருக்காரு. இவர்களும் தேவையில் பண்ணல, அது வேற ஒரு தளத்தில் இருந்தது. இப்போ இது இன்னொரு தளத்துக்கு அவர் என்னை கூட்டிட்டு போயிருக்கிறாருங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எதோடு வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாருங்கள், நீங்கள் எப்படி அபிப்பிராயம் பண்ணுவீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 2 பேருக்கும் ரொம்ப எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ரீடம் பார்த்துருப்பீங்க. நான் முதல் சொன்ன தான் இந்த மாதிரி படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெயில் பிரேக் படம் தமிழ் சினிமாவில் ஆங்கில சினிமா நிறையா பார்த்துருப்பீங்க. இது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு இந்த ஃப்ரீடம். இந்த ரியல் இன்சிடென்ட்டு 1995 நடந்த ரியல் இன்சிடென்ட்டில் ஃபிக்ஷனாக கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதுதான் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி. சத்யனா, அயோத்தியில் ஒன்று பண்ணும்போது அது கேள்விப்பட்டு அதை அந்த ஒரு வெளியூர்களுக்கு அந்த சவுண்ட் போச்சுன்னா தளர்த்தி இது பண்ணாங்க அரசாங்கம். அதே மாதிரி இப்பவும் அகதிகள் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு மேலே உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் காமிக்கிற இன்னல்களை வச்சு அது மாறதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும்ன்றனால திருப்பி பண்ணிட்டுருக்கோம். அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை வெளிநாடுகள்லாம் இருக்கும்போது நம்ம ஊரில் நம்ம மக்கள் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ ஆடியன்ஸ்ல ஒரு பாட்டு பாட்டு பிரமாதமாக இருக்கும். ஒரு கல்யாண சீன் மாதிரி அந்த பாட்டு அதில் மியூசிக்கில் அந்த பாட்டு கல்யாணம் நடக்கிறது வந்தது. சரி, அது லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம அதை வெறும் ஆடியோக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த பாடம் கேட்கணும். ரொம்ப கதை ரொம்ப நேரம் அங்கே போயிடும். ஏன்னா ஜெயில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிலில் நடக்கிற விஷயங்களை காமிக்கணும். இங்கே இளைஞரை காமிக்கிறது கம்மி பண்ணணுன்றதுக்காக அதை கம்மி இருந்தாலுமே அந்த ஒரு வக்கீல் அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க மேலே ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? பேசலாம். அவங்க மட்டுமே இல்லை, எல்லாம் கற்பனை தான் பண்ணியிருக்காங்கிறது. ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் அதான் கிடையாது. ரியல் நடந்த இன்சிடென்ட். ஆனால் கதாபாத்திரங்கள் கற்பனை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம துப்புக்கொடி எப்பயுமே அது தப்பிச்சு போன கைதிக்கு யாராவது சிறையில் இருப்பாங்க. உன்ன போல ஒரு பார்த்ததுல இந்த பாட்டுல ஒரு 2 பேரும் மேட்சிங் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப லென்த்தா கடைசி சீன் தான் ஜாயின் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த சீன்ஸ்ல? அந்த ஹீரோயினை கூட உங்க கூட எப்பவுமே ஜாயின் பண்ணி தான் எல்லா படத்துலயும் பார்த்துருக்கோம். சூப்பராகவும் இருக்கும் எல்லாமே. இதுல ஏன் அவ்வளோ கடைசி நேரத்தில் மட்டும் தான் வச்ச மாதிரி? இல்லைண்ணா, அதுக்கு முன்னாடியும் காட்டல, அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க வாழ்ற மாதிரி கூட காட்டலையா? ஏன் கதை ஃபுல்லாக இங்கே போகிறனால ஏன்னா ஜெயில் பற்றி அவங்க கஷ்டப்படுற ஏன்னா 2 ஈவெண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபிக்ஷனாக அங்கே போகக்கூடாது, அங்கே போக வேணாம் அப்படின்றதுனால தான் அவங்க முன் கதையை பார்க்கலாம். ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலியோட சேர்ந்தாலும் அதுக்காக தான் சேர்ற மாதிரி முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது. என்னன்னா அவங்க தான் அப்படியே சேர்ந்தாங்க அப்படின்னு திருச்சியே நம்ம காமிக்கும் போது தான் சேரணும். நம்ம எப்பயுமே தொப்புள் கொடி வரும்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அவங்கள. ஆனால் உத்தரவாத பண்ணுறதுனா பார்த்த உடனே தொப்புள் கொடி உறவுக்காக இங்கே தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்குறாங்களா யோசிச்சிங்களா? படம் அந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாங்களும் தமிழர்களுக்கு. ஆனால் இந்த சித்திரவதைகள்லாம் காமிச்சிட்டே இருக்கோம், இன்னும் சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அந்த அகதிகளை வெளியில் அனுப்புறதுக்கான எந்த ஒரு அரசியல்வாதிகளும் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை, வெறும் படங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டோம். படம் மீடியாவில் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும். இது நடக்கணுன்ற நம்பிக்கை நீங்கள் முதல் கட்டத்தில் நடக்கணும், நடந்தால் சந்தோஷன்ற விஷயம். இதை பார்க்கும்போதும் இது மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான். இப்போ இலங்கையில் போர் முடிஞ்சு இப்போ ஒரு சில வருஷங்கள் ஆகுது.
ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகள் முகாம்களில் இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை. நீங்கள் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்க தமிழ் பேசி தான் வர்றாங்க. வெளிநாடுகளில் அவங்களுக்குலாம் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, வெளிநாடுகளில் கொடுக்கப்படுது. அப்போ நம்ம மொழி பேசுகிறவங்க, நமக்காக இருக்கிறவங்க, நம்ம மொழி பேசுகிறவங்க என்னோட ஆள் தான், என்னுடைய இனம். அப்போ அவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு விஷயம். அவங்க வெளிநாட்டுக்காரங்க, வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியிலேருந்து வர்றாங்க அப்படிலாம் பார்க்குறாங்க. என் மொழியை பேசுகிறாங்க, எனக்கு தான் போயிருப்பாங்க. இல்லை அங்கேயே இருந்தாலுமே என்னுடைய மொழியை பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் இதெல்லாம் பண்ண முடியும். இது நடந்தால் சந்தோஷம். இது ஆனால் முயற்சி நல்ல கேட்பாங்க. ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி சார், பாய்ஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கொஞ்சம் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான எதுவும் நீங்கள் எதுவும் ஏதாவது அந்த மாதிரி டேரக்டர் தான் அவர் அந்த ஊமை கதாபாத்திரத்துக்கான காரணம் நிறைய பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதை விட அவங்க செய்கையில் சொல்றது இன்னும் வேகமாக போய் சேரும். ஏன்னா அவர் வரைகிற படங்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு கையில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே 1000 விஷயங்கள் சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வரைகிற ஒவ்வொரு படங்களுமே பல விதமான கருத்துக்களை பேசும். அது பேசுறதை விட அது பெட்டராக இருக்கும். அதனால அப்படி தடுக்கில் ஏதாவது அப்டேஷன் இல்லை சார், தணிக்கையெல்லாம் கட்டுகள் 1-2 இருந்தது சார். அது படத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கல. ஒரு படம் பார்க்கும்போது நிறைய டைலாக் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சசிகார் படத்தில் ஹைலைட் அந்த சுரங்க சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எத்தனை நாள் எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க செட்டு? ஃபாரின் படங்கள் மாதிரி நல்லா இருந்துச்சு. செட்டு போட்டாங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் தான் அதெல்லாம் சொன்னோம். ஐயா நாங்கள்லாம் அதில் போகும்போது எல்லாருக்குமே, நான் மட்டும் இல்லை, அதில் 43 பேர் கஷ்டப்பட்டாங்க. இது மட்டும் எல்லாருமே அது கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. அப்போ அந்த வழிகள் நிஜமாகவே இப்படி நடந்திருக்குன்னு போது யாருக்கும் அந்த வழிகள் தெரியல. ரொம்ப நன்றி, அதை பாராட்டு. நல்லா இருக்குங்க. அவ்வளோ தூரம் எல்லாமே எடுத்து பாராட்டு தான் அப்படி வழியெல்லாம் நடக்குது. இப்போ அப்படி எடுத்தது எல்லா கேரக்டர்ஸும் அதே நிகழ்வு உண்மை சம்பவம் எல்லாருக்கும் வேணும். அதே காட்சி அமைப்பும் அதே மாதிரி இதில் அந்த கேரக்டர் என்னோட கேரக்டர்லாம் ஃபிக்ஷன். ஸோ அப்போ ஆப்போசிட் கேரக்டர் எல்லாமே அது ஒரே கேரக்டர். யாரும் அவங்க தப்பிச்சது கேள்விப்பட்டிருக்கோம். பேப்பர் செய்தி மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இருக்குன்னா அவங்க யாரும் தெரியும். ஸோ அதனால நிறைய தகவல். ஸோ அது ஃபிக்ஷன்னால தான் தழுவல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ மட்டும் அவர் சொன்ன மாதிரி சென்சார் போடலாம். நீங்கள் டேரெக்டாக அப்படி சொல்லும்போது படமே வெளியில் வராது, பாதி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தழுவல்ன்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் அவங்க இதெல்லாம் விடுறாங்க. அதுதான் வைக்க முடியும். மற்றபடி கதை எல்லாமே நடந்தது எல்லாமே நம்ம பேசலாம் போகிறோம். பட் ஒரே ரீசன் இதுதான். சார், இலங்கை அகதிகள் முகாமில் அவங்க இலங்கையில் நடந்ததை விட அதிக சித்திரவதை அனுபவிச்சது மாதிரி காமிச்சிருக்கீங்க. உண்மையாகவே நமக்கு இப்போதான் தெரிய வருது. சித்திரவதைன்றது அடிக்கிறது உதைக்கிறது மட்டும் இல்லை சார். அவங்களோட வாழ்விடம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 10 சைஸ் ரூம் தான், ஒரே இடம், வெளியில் போக முடியாது. 8 மணிக்கு மேலே போனால் சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு வரணும். எதுவுமே நீங்கள் ஃப்ரீயாக போக முடியாது. ஆல்மோஸ்ட் அதுவும் உங்களுக்கு தெரியும் தான். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை காமிக்கிறப்போ இப்போ ஆலப்பக்கம் பகுதியெல்லாம் போனீங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த நம்ம சென்னையிலேயே அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமையும் இருக்குது. அதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாமே. இப்போ நீங்களே அன்றைக்கி சொன்னீங்க, நானும் இலங்கையிலேருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ஃப்ரீடமாக தானே இருக்கீங்க. நான் எடுத்துட்டு இந்த கதைக்கான விஷயங்கள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. இதே கதைக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ள வச்சு அந்த கதை வேறு இடத்தை நோக்கி போகணுன்றதுனால தான். ரைட்டு சார். நம்ம இந்த மாநிலம் எந்த மொழிக்கு எதிரானவங்க இல்லை. வில்லனோட பேர் வச்சேங்க ரைட்டார். பின்னால் ஒரு ஜாதி பேர் வச்சா ஒரு இதாக இருக்கு. ஏன் அதை தவிர்த்துக்கலாம்? அடுத்த படத்தில் தவிர்த்து இதுல ஒரு டைலாக் லாஸ்ட்ல வச்சிருக்கிறீங்க. போகும்போது மாறன் என் பேர் கர்ணன் சொல்றாரு, எனக்கு பதில் அவரு உனக்கு இருக்குன்னு கர்ணன். அதை எப்படி யூஸ் பண்ணி அவருக்காக யூஸ் பண்ணீங்களா? என்ன தச்சு என்ன செய்வாரு? அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலாம். இதில் 2-3 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு கர்ணன் ஏன் வச்சாங்க, இன்னொரு கர்ணன் ஏன் வச்சாங்க அப்படின்னு. இலங்கையில் ஒரு கர்ணன் என்னவா நடந்திருக்காங்க, இன்னொரு கர்ணனா நம்ம எப்படி பார்க்குறோன்றது.
2 விதமான அர்த்தம் இருக்கும். ஒருவேளை உங்களை கனெக்ட் பண்றீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ண இருக்காருன்ட்டு. அப்படியே ஆக்சுவலாக ரியல் பேர்ல அவர் தாங்க. சார் சசிகுமார் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த படத்துலையும் சரி, இதுக்கு முந்தின டூரிஸ்ட் காமிலும் சரி, அதுக்கு முந்தின அயோத்தியிலையும் சரி, கதாநாயகிகள் இருக்காங்க. ஆனால் உங்களோட டூயட் ஏதோ, ஏன்னா நாங்கள் வந்து குட்டி புலி அதெல்லாம் பார்த்தோம், சுந்தரபாண்டியன் அந்த மாதிரி படம் அடுத்து வர இருக்குதா? அதில் இருந்தீங்க, ஆனால் அந்த அளவுக்கு ரொமான்ஸ் இல்லைல்ல ஒரு 2 பிள்ளைக்கு. ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் போட்ட பிறகு ஒன்றுமே கதாநாயகன் அதான் அடுத்த படம் நாங்கள் வந்து கதாநாயகனா இருக்கிறத விட கதை நாயகனா இருக்கணும்னு அதனால தான் இந்த படங்கள் நான் பண்ண முடியுது. இல்லாட்டினா வெறும் கதாநாயகனா யூஸ்வலான கதை தான் கதை நாயகனா பண்ணி அவங்க எழுதின கதைக்குள்ள போய் நான் வந்தேன். சார் இந்த சுரகபாதம் காட்சியில் ஊற்றுகள் அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் எல்லாம் பாதுகாப்பாக வேலுக்கோட்டையில் ஒரு கிட்டு கூட நீங்க வந்து பண்ண வேலுக்கோட்டை வேற மாதிரி இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், பார்க்கும்போதே ஆமா கோட்டை ஓகேமா? எல்லாருக்கும் நன்றி.